ட்ரஸ்ஸஸ் டாபிக் உள்ளார போவோம். நிறைய பாயிண்ட்ஸ் இந்த இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்றப்பவே ட்ரஸ்ட் ரிலேட்டடா ஒரு சிலதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ட்ரஸ்ஸஸ் டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்டே அந்த பேசிக்ஸை டிஸ்கஸ் பண்றது, அப்புறம் டிட்டர்மினேட் ட்ரஸ்ஸை எப்படி அனலைஸ் பண்றது, இன்டிட்டர்மினேட் ட்ரஸ்ட் வந்தா என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன் இந்த டாபிக் தான் இதுக்குள்ளார படிக்கவே போறோம். ஓகேவா? அதுலயும் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்றது இதுலயும் இதுக்குள்ளார ரெண்டு இருக்கு, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், மெத்தட் ஆஃப் செக்ஷன். ஸோ அதுக்குள்ளாரையும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே கேட்பாங்க. தென் டிஃப்ளெக்ஷன் நான் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போட்டால் ஏதாவது கொஸ்டின் வருதுன்னா அதுல இருந்து ஆன்சர் பண்ணுங்க. என்ன ப்ரொசீஜர் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கமான். ட்ரஸ்ட்னா என்ன, ட்ரஸ்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் கிளாஸ்லயும் பார்த்துருப்போம், ட்ரஸ்ட் ரிலேட்டடா பேசியிருப்போம். அதனால ட்ரஸ்ட் பத்தி என்னெல்லாம் தெரியுதோ சொல்லுங்க. வெறும் ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். தென் லாங்கர் ஸ்பேனுக்கு என்னால ட்ரஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆக்சியல் ஃபோர்ஸ் ஒன்லி, நோ பெண்டிங் மொமெண்ட், நோ ஷியர் ஃபோர்ஸ். குட். லோட் இஸ் அப்ளைட் அட் ஜாயிண்ட் ஒன்லி. ஜாயிண்ட்ல மட்டும் தான் லோடு வரும், இன் பிட்வீன்ல எங்கேயும் வராது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட் நான் இப்படி வரைகிறேன்னா இந்த ட்ரஸ்ட்ல இங்கே தான் லோடு வைப்பேன், இல்லை இங்கே தான் லோடு வைப்பேன், இங்கே லோடு வைப்பேன், இங்கே ரியாக்ஷன் வரும், இங்கே ரியாக்ஷன் வரும், இப்படிலாம் ஏதாவது இருக்குமே தவிர்த்து நீங்க ட்ரஸ்ட்ல எங்கேயுமே இங்க லோடு வைக்கிறேன்னு பார்க்கவே முடியாது. ட்ரஸ்ட்ல நம்ம நடுவில் லோடு, ஏன்னா அப்படி வச்சா அது ஃபிளெக்சுரல் மெம்பர் ஆயிரும். நான் இங்க இருக்கிற ஒரு மெம்பரையும் ஆக்சியல் மெம்பரா மட்டும்தான், அதாவது ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகிற மாதிரி ட்ரீட் பண்ணும். அதனால எங்கேயுமே எனக்கு நான் லோடே வைக்க மாட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் சூப்பர் ரேவதி. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ட்ரஸ்ட்ல ஒரு சில மெம்பர்ல ஃபோர்ஸே இருக்காது, எந்த விதமான ஃபோர்ஸ், அதாவது ஆக்சியல் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகாது. நோ டென்ஷன், நோ கம்ப்ரெஷன். அந்த மாதிரி ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு இருக்கும். அது எதுன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்ல எத்தனை ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். இதெல்லாம் கொஸ்டின் வருது. ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் ட்ரஸ்ட் ரிலேட்டடா? மெத்தட் ஆஃப் ஜாயின், மெத்தட் ஆஃப் செக்ஷன் இருக்கு. அதுதான் அது எங்கன்னா இந்த டிட்டர்மினேட் ட்ரஸ்ஸை அனலைஸ் பண்றதுக்கு மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்டும் மெத்தட் ஆஃப் செக்ஷனும் இருக்கு. அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்ன? அனாலிசிஸ்னா அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அனாலிசிஸ் ஆஃப் பீம்னா என்ன? எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் வரும், எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் வரும். அனாலிசிஸ் ஆஃப் ஆர்ச்சஸ்ல என்ன பண்ணும்? அகைன் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் வரும், ஷியர் ஃபோர்ஸ், அதாவது ரேடியல் ஷியர்னு அங்கே படித்தோம். அப்புறம் நார்மல் த்ரஸ்ட், ஹரிசான்டல் த்ரஸ்ட் எவ்வளோ வரும், நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும். அதே மாதிரி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்னவா இருக்கும்? வெரி குட் ஃபைண்டிங் இன்டர்னல் ஃபோர்ஸ். என்ன இன்டர்னல் ஃபோர்ஸ்? ஆக்சியல் தான், ஆக்சியல் ஃபோர்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்க மெம்பர் இருக்கா, இப்போ இந்த மெம்பர்ல நான் மேலே ஒரு 20 கிலோ நியூட்டன் லோடு வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு பின் சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இந்த மெம்பர்ல எவ்வளவு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் நீ சொல்லு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறது தான் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அதுதான் இதுல பண்றோம். ஓகே, சரி, ஃபைன். அண்ட் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கமா ட்ரஸ்ட் ரிலேட்டடா? இது எல்லாமே பின் ஜாயிண்டட்னு சொல்றேன். அதாவது ஹிஞ்சஸ் தான். அந்த இடத்துல எனக்கு மொமெண்ட் அது ரெசிஸ்ட்லாம் பண்ணாது, அதனால மொமெண்டே கிரியேட் ஆகாது. ரொட்டேஷன் அது ரெசிஸ்ட்லாம் பண்ணாது, அதனால மொமெண்டே கிரியேட் ஆகாது. தென் இதை வந்து ஒரு சில இடத்துல எப்படி கேட்குறாங்கன்னா ஸ்மூத் பின் ஜாயிண்டட், ரஃப் பின் ஜாயிண்டட், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பின் ஜாயிண்டட் தான், அதுல டைப்ஸ் இருக்கு. ஸோ அது எப்பவுமே ஸ்மூத் பின் ஜாயிண்டடா தான் இருக்கும், ஏன்னா வேற எதுவும் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அங்கே கிரியேட் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால ஸ்மூத் பின் ஜாயிண்டட். இது ஒரு கீவேர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபார் அனாலிசிஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரஸ். சூப்பர் பாஸ்கர். நம்ம ட்ரஸ்ஸை அனலைஸ் பண்றப்ப அந்த ட்ரஸ்ட்ல இருக்க மெம்பரோட வெயிட் இல்ல மொத்தமா அந்த ட்ரஸ்டோட செல்ஃப் வெயிட்டை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதுவுமே ஒரு முக்கியமான அசம்ஷன், முக்கியமான பாயிண்ட் அது. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ஸஸ். குட். என்னென்ன டைப்? கிங் போஸ்ட், குவீன் போஸ்ட், இதெல்லாம் நம்ம இமேஜா வச்சு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கிளாஸ்லயுமே பார்த்தோம். ஓகே, ஸோ ட்ரஸ் ரிலேட்டடா இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சிருக்கு. இதுல நம்ம இப்ப அனாலிசிஸ் பேசிஸா ஆர் லைக் என்ன ஸ்ட்ரக்சர் பேசிஸா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்ல போறேன். ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே கவனிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் தான் இருக்கு. பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ்ல என்னன்னு, இட் இஸ் a பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஸ்லெண்டர் மெம்பர்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னது? ஸ்லெண்டர் மெம்பர்னா ஒரு டைமென்ஷன்ல லென்த் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? அதாவது ராட்ஸ், டியூப்ஸ், இதெல்லாம் வச்சுதான் நம்ம ட்ரஸ்ஸே மேக் பண்ணுவோம். சரியா? சரி. அண்ட் ஓகே,
அண்ட் ஜாயிண்டட் அட் தேர் எண்ட்ஸ் பை போல்டிங் ஆர் வெல்டிங். ஸோ இந்த மாதிரி 2-3 மெம்பரை வந்து எண்டில் போல்ட்டோ வெல்டோ அடிச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. தென் ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ் தான் வரும், விச் இஸ் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். லோட்ஸ் ஆர் அப்ளைட் அட் தி ஜாயிண்ட். இதெல்லாம் நம்ம பேசினது. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆல் மெம்பர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட். நீங்க ட்ரஸ்ஸுக்குள்ளார இப்போ இப்படிதான் ஒரு ட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரஸ்ஸுக்குள்ளார எங்கேயுமே எந்த மெம்பருமே இப்படி வளைஞ்சு இருக்கிற மாதிரிலாம் எங்கேயும் இருக்காது. இப்படி வளைஞ்சு இந்த மாதிரி கர்வ்டான ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் 0. ஆல் ஜாயின்ஸ் கேரி ஒன்லி 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஜாயின்ஸ் கேரி ஒன்லி 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், which is summation of x is equal to 0, அதாவது horizontal forces is equal to 0, summation of vertical forces is equal to 0. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நான் இப்படி ஒரு மெம்பரை வரைஞ்சு இப்படி டினோட் பண்ணேன்னா இது என்ன மெம்பர்? கம்ப்ரெஷன் மெம்பரா, டென்ஷன் மெம்பரா? இது என்ன மெம்பர்? இப்படி நான் டினோட் பண்ணேன்னா இது என்ன மெம்பர்? என்ன மெம்பர் பிரவீன்? இப்படி போட்டோம்னா கம்ப்ரெஷன் தானே. என்ன மாதிரி கிருஷ்ணன்? டென்ஷனா? ஏன் கம்ப்ரெஷனா டென்ஷனா? ஏன் டென்ஷன்லாம் சொல்றீங்க? கம்ப்ரெஷன் மெம்பரா டென்ஷன் மெம்பரா இது? சரி, இப்படி வரைவோம். இன்னொன்னு, இது என்ன மெம்பர்? இது 1, இது 2. வெரி குட். சரி, எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டு அப்புறம் அடிச்சுட்டு மாத்தி எழுதுவோமா? கவனிங்க, ட்ரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மெம்பர் கம்ப்ரெஷன் டென்ஷன் நீங்க சொல்றது உங்களோட புரிதல் எல்லாமே கரெக்ட் தான். பட் ரெப்ரசன்ட் பண்றது மட்டும் இது அப்படியே உல்டாவா இருக்கும். நம்மளோட இமேஜினேஷனுக்கும் இங்க ரெப்ரசன்டேஷனுக்கும் உல்டாவா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஜாயிண்ட் பார்க்கணும், மெம்பர்ல பார்க்காம. இங்க பாருங்க, ஜாயிண்ட்ல இருந்து இது தள்ளி இழுக்கப்படுது. ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து என்ன பண்ணணும்னா டென்ஷன் சொல்லணும். இது ஜாயிண்ட்டை நோக்கி போகுது, அதனால இதை கம்ப்ரெஷன் சொல்லணும். சிம்பிளி இங்க பாருங்க, ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்படிதான் டினோட் பண்ணணும், அவே ஃப்ரம் ஜாயிண்ட்ஸ். அதே ஆக்சியல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை நம்ம இப்படிதான் டினோட் பண்ணணும், அது டுவர்ட்ஸ் தி ஜாயிண்டா இருக்கு. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு லைக் பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் டென்ஷன் வார்த்தையில மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி ஆரோ நோட்டேஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணா உங்களுக்கு தெரியணும் எது கம்ப்ரெஷன் எது டென்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், பர்ஃபெக்ட் ட்ரஸ், ஓவர் ஸ்டிஃப் ட்ரஸ், அதுக்கப்புறம் கொலாப்சபிள் ட்ரஸ் அப்படின்னு சொல்லி டைப்ஸ் இருக்கு. என்னன்னா, ட்ரஸ் வந்து நான் மெம்பரா வச்சு நான் அதை பில்ட் பண்றேன். ஓகே, எனக்கு இந்த லோடெல்லாம் கரெக்டா தாங்கிறதுக்கும் பிளஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட்டா இருக்கிற அளவுக்கும் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை கரெக்டா வச்சேன் அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ட்ரஸ். நான் அப்படி பர்ஃபெக்ட் ட்ரஸ் இல்லாம டிட்டர்மினேட்டா வர அளவுக்கு எனக்கு வேணுன்ற மெம்பர்ஸை வைக்காம அதோட ஒன்று கம்மியா வச்சேன்னா அதால லோடே ப்ராப்பரா தாங்க முடியாது. கொலாப்சபிள் ஸ்ட்ரக்சர் ஆயிரும், கொலாப்சபிள் ட்ரஸ். ஒருவேளை தேவையை விட அதிகமா நான் அங்க மெம்பர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது வந்து ஓவர் ஸ்டிஃப் ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிம்பிளா கார்டு சீட்டு கட்டு இருக்குல்ல, அதை எடுத்து அடுக்குவீங்க. கரெக்டா அடுக்கிறப்ப 52 கார்டு தானே, 52 கார்டையும் நீங்க யூஸ் பண்ணி அடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு கார்டு ஒரு லோடு தாங்கிறதுக்கு மட்டும், அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே வச்சு கொண்டு போனீங்கன்னா அது பர்ஃபெக்ட். அதுல இருந்து ஏதாவது ஒண்ணுத்த ரிமூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலாப்சபிளா இருக்கும். ஏன்னா எந்த கார்டு எடுத்தாலும் கொலாப்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க வந்து சின்ன ஹைட்டுக்கு தான் கட்டுறீங்க, ஆனா 2-3 கார்டை ஒரே இடத்துல லேப் பண்ணி வைக்கிறீங்கன்னா அப்ப அதுதான் ஓவர் ஸ்டிஃப். தேவையான மெம்பரோட அதிக மெம்பர் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இந்த அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, m+3 is equal to 2j. இது எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ல, டிஎஸ்க்கு. இந்த ஃபார்முலால ரியாக்ஷன் எப்பவுமே 3ன்னு எடுத்துட்டு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி 0 ஆக்கிட்டீங்கன்னா அதை ரீரைட் பண்ற ஃபார்முலா தான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. m+3 இது என்ன நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இது நம்பர் ஆஃப் ஜாயிண்ட். m+3 ஈக்குவல் டு 2jவா இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் ட்ரஸ். கிரேட்டர் தேனா இருந்ததுன்னா மெம்பர்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது ஓவர் ஸ்டிஃப் ட்ரஸ். லெஸ் தேனா இருந்ததுன்னா மெம்பர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், அப்போ அது கொலாப்சபிள் ட்ரஸ். இதை டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இதையும் நம்ம எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளோ சார்ட்லேயே எழுதணும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா,
அனாலிசிஸ்க்குள்ள போறோம். ஓகே. ஓகே. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கான செப்பரேட் ஸ்பெஷல் கோர்ஸ். அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்க்கு மட்டும் கவர் பண்ற மாரி. ஏன்னா, இந்த தரம் அனாலிசிஸ் பேப்பர்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிட்ட கேட்க போறதா மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ, அது அந்த ஸ்பெஷல் கோர்ஸ்ல என்னலாம் கவர் ஆகும்ன்றது தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். இது நம்மளோட போர்ட்டல் வியூ. இதுல இந்த மாரி கிளாஸ் 1, கிளாஸ் 2ன்னு குடுத்து உங்களுக்கு ஆர்டரா இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த கிளாஸ்ல கவர் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலா உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிலேயே போயிட்டு நீங்க அடுத்ததா இருக்கிறதுக்கூடிய கிளாஸ் நோட்ஸ பார்க்கலாம். நோட்ஸுமே அதே மாரி உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல போர்ட்டல்ல வியூ பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். சரியா? இத வச்சு தான் கிளாஸ்ல டீச்சும் பண்ணியிருப்போம். ஸோ, அது அப்படியே உங்களுக்கு இதுல பிடிஎஃப்பாவும் இருக்கும். இதிலேயே நீங்க ரீட் பண்ணிக்கலாம். தென் கிளாஸ வியூ பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டாபிக்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரஸ்ஸஸ் டாபிக் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பார்த்தா போதும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இத ப்ளே பண்ணிட்டு லைக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால இன்டூ 2எக்ஸ்ல, இன்டூ 3எக்ஸ்ல எல்லாமும் கடகடன்னு இந்த டாபிக்க ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிட முடியும் ஷார்ட் டைம்லயே. ஓகே. ஸோ மெம்பர்ஸ் எப்படி ரிசால்வ் பண்றது, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ்ல இருக்க டிஃபரன்ஸு, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த மாரி அது ரிலேட்டடா என்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதையும் சேர்த்து அந்த டாபிக் முடியிறப்ப எண்ட்ல கொஸ்டின் டிஸ்கஷனும் பண்ணியிருப்போம். ஓகே. இத தவிர்த்து பிவைக்யூ இதுவரைக்கும் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பிடிஎஃப்பா இதுலயே அட்டாச் பண்ணியிருப்போம். வித் கீயோட இருக்கும். ஸோ தட் நீங்க அப்படியே பார்த்து ஒரு தடவ நம்ம படிச்ச டாபிக்ல எல்லாம் எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றத வியூ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம, இத தவிர்த்து டைரக்ட்டா போர்ட்டல்லயே நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குற மாரி பிராக்டிஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் ஒரு 4, 5 டெஸ்ட் இதுல இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். அது டைமிங்கோட இருக்கும். ஸோ நீங்க அதையும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த கன்டென்ட் ஃபுல்லா அண்ட் கிளாஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஒரு 2 1/2 ஹவர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் 9 கிளாஸஸ்னா ஒரு 20 ஹவர்ஸ், 25 ஹவர்ஸ்க்குள்ளார இது கம்ப்ளீட் ஆற மாரி தான் இருக்கும். ஸோ தட் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அட் ஸ்ட்ரெச்ல ஒரு 2 டேஸ்க்குள்ளாரயே முடிச்சிடலாம். ஓகேவா? 2 to 3 டேஸ்க்குள்ளாரயே முடிச்சிடலாம். இந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருந்து அந்த 20 மார்க்ஸ மிஸ் பண்ணிறாதீங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல கவர் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டா அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாரி பேசிக்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இது டேபிள் பார்த்தோம்ல. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் முக்கியம். ட்ரஸ் ரிலேட்டடா. இதுல எல்லாமும் ட்ரஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து போகணும் அப்படின்னா அனாலிசிஸ்க்குள்ள போய் கேட்கறது. அதாவது டிட்டர்மினேட் ட்ரஸ், இன்டிடெர்மினேட் ட்ரஸ்ன்னு 2 இருக்கு. ஓகே. டிட்டர்மினேட் ட்ரஸ்னா டிஎஸ் வேல்யூ, டிகே வேல்யூலாம் இல்ல. ஓகே. டிட்டர்மினேட்டா இருக்கிறது. அதே இன்டிடெர்மினேட்னா டிஎஸ் வேல்யூலாம் உள்ள வரும். சரி. இப்ப டிட்டர்மினேட் ட்ரஸ்ஸ அனலைஸ் பண்றதுக்குன்னு மெத்தட்ஸ் இருக்கு. அத தான் மெத்தட் ஆஃப் ஜாயின், மெத்தட் ஆஃப் செக்ஷன்னு சொல்லுவோம். இத தான் அனாலிசிஸ் ஆஃப் 2டி ட்ரஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு எஸ்ஓஎம்ல குடுத்திருப்பாங்க. அந்த மெத்தட் என்னன்றத பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் இன்டிடெர்மினேட் ட்ரஸ்க்கு என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும். ஃபைன். இந்த அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட்ல மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அந்த கன்டென்ட் படிச்சவங்க இருக்கீங்களா? என்ன என்ன ஜெனரலா தப்பு வரும் அதுல? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல மொத்தமே 2 தான். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ். ஓகே. என்ன பண்ண போறோம் அதுல? நான் சொன்ன மாரி எல்லா மெம்பர்லயும் இருக்கக்கூடிய ஆக்சியல் ஃபோர்ஸஸ கண்டுபிடிக்க போறோம். ஆக்சியல் ஃபோர்ஸஸ கண்டுபிடிக்க போறோம். ஓகே. மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல என்ன ஜெனரலா மிஸ்டேக் பண்ணுவீங்க? ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் இருக்கு. சரியா? இன்க்ளைன்டு மெம்பர் இருக்கு. இந்த மெம்பர்ல இருக்கிற ஃபோர்ஸ் சே எஃப்ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மெம்பர்ல இருக்க ஃபோர்ஸ நான் 2ஆ ரிசால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் 2ஆ ரிசால்வ் பண்ணணும். ஓகே. இது வெர்டிகல் காம்போனன்ட், இது ஹாரிசான்டல் காம்போனன்ட்னு வச்சுப்போம். இல்ல எதுனாலும் வெர்டிகல், எதுனாலும் ஹாரிசான்டல் எப்படி வேணா இருக்கட்டும். இப்ப சரி ஓகே. இது ஹாரிசான்டல், இது வெர்டிகல். எனக்கு இந்த ஹாரிசான்டல் காம்போனன்ட்க்கு என்ன ஃபார்முலா வரும்? அதாவது இது வந்து எஃப்ஏ. அப்ப இங்க இருக்கிறது என்னவா இருக்கும்? எஃப்ஏ இன்டு காஸ் தீட்டா. சரி. இங்க எஃப்ஏ இன்டு இங்க காசுனா அங்க சைன். சரி. என்ன நீங்க சைன் தீட்டா. சரி. ஆ வரேன். இப்ப இது கரெக்டான்னு எனக்கு சொல்லுங்க. இப்ப இது கரெக்டான்னு எனக்கு சொல்லுங்க. இல்ல. இல்ல. தீட்டா எந்த சைடு இருக்குன்றத பொறுத்து தான் இந்த எஃப் சைன் தீட்டா, எஃப் காஸ் தீட்டாலாம் வரும். சிம்பிளா சொல்லணும்னா இங்க பாருங்க. தீட்டா எந்த சைடுல அட்டாச் ஆகி இருக்கோ அந்த சைடுல வர்றது ஜெனரலி காஸ் தீட்டாவா இருக்கும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரிகனாமெட்ரிலாம் இருக்கு எப்படி வந்துச்சுன்றதுக்குலாம் அவ்வளோலாம் போக வேண்டாம். ஓகே. சிம்பிளி தீட்டா எந்த சைடுல இருக்கோ அந்த சைடுல காஸ் தீட்டா வரும். அதுக்கு இன்னொரு சைடுல இருக்கிறது சைன் தீட்டா வரும். முடிஞ்சிச்சு. ஓகே.
இந்த பார்ட்ல தான் மோஸ்ட்லி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, இந்த மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல சால்வ் பண்றப்ப பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஃபார் sin தீட்டா, cos தீட்டாக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ sin 0 என்ன, sin 30 என்ன, 45 என்ன, 60 என்ன, 90 என்ன, அதே மாதிரி காஸ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்ப நம்ம சால்வ் பண்றதுக்குள்ளார போலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கவனிங்க, அதுக்கு அடுத்து எழுதுறதுக்கு டைம் தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் டிட்டர்மினேட் ட்ரஸ்ட்ல பச்சை கலர்ல எழுதக்கூடாது, ஒரு மாதிரி அடிக்குதுல. அனாலிசிஸ் ஆஃப் டிட்டர்மினேட் ட்ரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மெத்தடா இருக்கக்கூடியது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். நான் என்ன ப்ரொசீஜர்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிக்கணும். டிஎஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 0. ஏன்னா டிட்டர்மினேட் ட்ரஸ்ட் இது. ஓகேவா? 0வா தான் இருக்கும். செக் பண்றீங்க, அவ்வளவுதான். செக் பண்றது அது. ஓகே, அதுக்கு அடுத்து calculate the support reaction using the equilibrium equations. Using the equilibrium equations. என்ன equilibrium equation? என்ன equilibrium equation? தா இருக்குல்ல, summation of horizontal forces 0, summation of vertical forces 0. இந்த equilibrium equation வச்சு support reaction கண்டுபிடிச்சிருங்க. support reaction என்னன்னு புரியுதா? எனக்கு ஒரு ட்ரஸ் இப்படி இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் மேல ஒரு லோடு வச்சிருப்பேன். அந்த லோடுனால கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்ல என்ன ரியாக்ஷன் வருது, சே ஆர்ஏ, ஆர்பி, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் இருக்குன்னா ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட். ஏன்னா இது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தானே, என்னால டைரக்டா கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட், செலக்ட் தி ஜாயின் which does not have more than 2 unknown forces. ஏன் இதை பண்றோம்னா, நம்ம இப்ப மெம்பர் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எந்த ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா, எந்த ஜாயிண்ட்ல 2 அன்னோன்ஸ்க்கு மேல இல்லையோ, அதாவது சே ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இதுக்குள்ளார வந்து ஒரு 3 மெம்பர் கனெக்ட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன் வேற இருக்கு. இப்படி இருக்கப்ப நிறைய அன்னோன்ஸ் இருக்கா, இதுல என்னால சால்வ் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னா கூட இங்க 2 3 அன்னோன் இருக்குன்னா என்னால சால்வ் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிறது 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஜாயிண்ட் எடுக்கிறேன், அது சூஸ் பண்ணலாம், நம்ம தான் சூஸ் பண்ண போறோம். பட் என்ன பார்த்துக்கணும்னா, அதுல 2 அன்னோனுக்கு மேல இல்லாத மாதிரி ஒரு ஜாயிண்ட் எடுத்து தான் நீங்க அனாலிசிஸை ஆரம்பிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் draw the free body diagram of a joint while considering the free body diagram. ஒன்றும் இல்லை, அந்த ஜாயிண்ட்டை தனியா எடுத்துட்டு வந்து நீங்க வரைய போறீங்க, அவ்வளவுதான். அது பெரிய இதெல்லாம் இல்லை. ஓகே, while considering the unknown as tensile. say for example, இப்போ இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கு, இதுல ஒரு 2 மெம்பர் இருக்கு வந்து இப்படி ஜாயின் ஆகுது. இந்த மெம்பரை நான் ரெப்ரசென்ட் பண்றப்ப ஃப்ரீ பாடி டயக்ராம்ல டென்ஷன் மெம்பரா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டென்ஷன் மெம்பரா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா வரைஞ்சிருக்கேனா? ஆரோ அவே தானே போகுது, அவே ஃப்ரம் தி ஜாயிண்ட்னா டென்ஷன். ஸோ டென்ஷன் மெம்பரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணி சால்வ் பண்றேன். சே இது வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பிசி, ஃபோர்ஸ் இன் ஏபி அப்படிங்கிற இந்த மெம்பர்ல ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற வேல்யூ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அசம்ஷன் தப்பு. நீங்க டென்ஷன் அசியூம் பண்ணிருக்கீங்க, ஆனா ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கு, அப்போ உங்க அசம்ஷன் தப்பு. ஸோ இது கம்ப்ரெஷன், அப்புறமா கரெக்ட் பண்ணிப்பீங்க. பட் எடுத்த உடனே எப்பவுமே டென்ஷன் அசியூம் பண்ணிருங்க. இதை கம்ப்ரெஷன் அசியூம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம், ஆனா குழம்ப கூடாதுன்றதுனால எப்பவுமே டென்ஷன் அசியூம் பண்ணிருங்க. நெகட்டிவ் சைன் ஆன்சர்ல வந்துச்சுன்னா அப்ப அங்க கம்ப்ரெஷன் நடந்திருக்குன்றத மாத்திக்கோங்க லாஸ்ட்ல, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன் நீங்க காமிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான். அப்ப மெத்தட் ஆஃப் செக்ஷன்ல 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நான் என்னன்னு சொல்றேன். இங்க வந்து 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான். சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ், சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0. இதை வச்சு அன்னோன் ஃபோர்ஸஸ் ஒவ்வொரு மெம்பர்லயும் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்த ஜாயிண்ட்டுக்கு போறீங்க. ஒரு ஜாயிண்ட் தானே எடுத்து இப்ப பண்ணீங்க, இப்ப அதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்டையும் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா எல்லா மெம்பர் ஃபோர்ஸஸும் கிடைச்சிரும். எல்லா மெம்பர் ஃபோர்ஸஸும் கிடைச்சிச்சுன்னா அனாலிசிஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். புரியுதா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எழுதலாம். நான் எங்கெல்லாம் ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் பண்ண வேண்டாமோ அங்கெல்லாம் நானே அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ஒரு சில இடத்துல சால்வ் பண்றேன்னா ரீசன் இருக்கும். பிகாஸ் அதோட மொத்த எசன்ஸே உங்களுக்கு அப்பதான் புரியும். நான் அதை பண்ணாம மேலோட்டமா இதை மட்டும் பண்ணா சரி வராது. அதனால ஃபுல் சம் இப்படி வருமா, பெருசா கேட்பாங்களா, அதெல்லாம் போட்டு இப்ப டென்ஷன் ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத ஒன்னு ஒன்னா கவனிச்சுட்டே வாங்க.
இதுல இருந்து ஏதோ ஒரு பார்ட்டை பிச்சு கொஸ்டின் கேட்க போறாங்க. அதுவும் என்ன கேட்பாங்கன்றதை இன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணி முடிக்க போறோம் கொஸ்டின்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணலாமா? ஓகே ரைட், கவனிங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அனலைஸ் தி கிவன் ட்ரஸ் அண்ட் டிட்டர்மைன் தி ஃபோர்ஸஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மெம்பர்ல எல்லாம் என்ன ஃபோர்ஸ் வரப்போகுதுன்னு கண்டுபிடி அப்படின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டிஎஸ் கண்டுபிடிங்க. டிஎஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ட்ரஸ்ஸுக்கு டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே படிச்சிட்டோம். ஆர்இ என்னது? சப்போர்ட் ரியாக்ஷன் 1 2 3. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை? சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 3ன்னு நீங்களே சொன்னீங்க. இன்னைக்கு வந்து 2ன்னு நீங்களே இப்ப சொல்லியிருக்கீங்க. நாங்க இப்ப எதை ஃபாலோ பண்ணணும்? அதுதான் 2ஆ 3ஆ? ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஆஃப் ஜாயிண்ட் தான் 2. இங்க நம்ம பாக்குறது எதுக்கு? சப்போர்ட்டுக்கு. ஓகேவா? அதனால இங்க வர ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து 3 தான். இதுல எல்லாம் டவுட்டே வரக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஜாயிண்ட்ல இந்த இந்த மீதி இடத்துல எல்லாம் இங்க இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல எல்லாம் இதுதான் 2 ஜாயிண்ட். சப்போர்ட்டே இல்லாம 4 மெம்பர் மீட் ஆகுற இடம், 2 மெம்பர் மீட் ஆகுற இடம். அந்த ஜாயிண்ட்ல ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் என்னன்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் வெர்டிகல் 0. ஏன் அந்த ஜாயிண்ட்ல மொமெண்ட் வரல? ஏன்னா பின் ஜாயிண்டட், முதல்ல அங்க மொமெண்டே உருவாகாது. உருவானா தானே நான் அதை ஈக்குவல் டு 0 பண்ண முடியும். புரியுதா இது? ஓகே தானே? சரி, அடுத்து டிஎஸ் இன்டர்னல் என்ன ஃபார்முலா? எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி. இன்டர்னல் இன்டிட்டர்மினசி நம்ம தனியா எழுதலையா? அதுக்கு 3j மைனஸ் ஆர்இயா? இல்லையா? அது வந்து இதுக்கு கைனமேட்டிக்கு தானே தானே இருக்கு. டிஎஸ் இ எழுதணும். டிஎஸ்ஐ இதோ இருக்கு. 2டிக்கு m மைனஸ் 2j மைனஸ் 3. ஓகே, m மைனஸ் 2j மைனஸ் 3. m எத்தனை மெம்பர் இருக்கு? 1 2 3 4 5 மெம்பரா? ஆமா, இங்கேயும் ஜாயிண்ட் தானே. 1 2 3 4 5 மைனஸ் 2 ஜாயிண்ட் எத்தனை? 1 2 3 4 மைனஸ் 3. தப்பா வருதா? பிளஸ் 3ஆ? மாத்தி போட்டேன். ஓகே, ஸோ 0. அப்ப டிஎஸ்ஐயும் 0, டிஎஸ்இயும் 0. ஸோ டோட்டல் டிஎஸ்ஏ வந்து 0. அப்பனா இது என்னது? டிட்டர்மினேட் ட்ரஸ். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? எல்லா ரியாக்ஷன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னது? விஏ என்ன, விசி என்ன, ஹெச்ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் 0, சம்மேஷன் அதே தான். வெயிட் பண்ணுங்க. அதான் சுபலட்சுமி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரை கண்டுபிடிச்சிருவோம் என்னன்னு. சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் 0னா வெறும் ஹெச் மட்டும் தான் இருக்கு. ஹெச்ஏ மட்டும் தான் ஹரிசாண்டல். வேற எதுவும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸே இல்ல. அதனால 0 அது. புரியுதா? ஈக்குவேட்டட் டு 0, அவ்வளவுதான். ஸோ ஹெச்ஏ 0 ஆயிடுச்சு, முடிஞ்சு. அடுத்து வெர்டிகல்ல என்னெல்லாம் வந்துச்சு? விஏ பிளஸ் விசி இஸ் ஈக்குவல் டு பிஏ பிளஸ் விசி இஸ் ஈக்குவல் டு மேல என்ன வந்தது? லோடு பின்னு கொடுத்துருக்காங்க. பி அப்படியே எழுதிட வேண்டியது. பி டைப் சார்ஜர் வேணும் ஃபோனு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றது இப்போ? மொமெண்ட் ஓகே, அதாவது சிமெட்ரிக்கலா இருக்கு ஸ்ட்ரக்சர். அதனால இது p/2, இது p/2 வரும். பட் இருந்தாலும் சால்வ் பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த ஸ்டெப் ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலா ஃபோர்ஸஸ் ரிசால்வ் பண்ண என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் ரியாக்ஷன். மொமெண்ட் அபவுட் a is equal to 0. கரெக்ட் தானே? சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் a is equal to 0. இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வருமா வராதான்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. வரும். ஏன்னா சப்போர்ட் தானே இது. நான் ஜாயிண்ட்டுக்கு தான் வராதுன்னு சொன்னேன். திருப்பி ரீஹைட்ரேட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். ஓகே, ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0ன்னு எடுத்து நான் இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் a is equal to 0. ஏன்னா இது பின் ஜாயிண்டட் தானே. லைக் ஹிஞ்சு சப்போர்ட். பின் ஜாயிண்டட் இல்ல, ஹிஞ்சு சப்போர்ட் வேற, பின் ஜாயிண்டட் வேற. ஓகே, ஸோ ஹிஞ்சு சப்போர்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் a is equal to 0ன்னு எடுத்து சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. VA is equal to VC is equal to p/2. ஒரு சிமெட்ரிக்கலான ஸ்ட்ரக்சர், ஒரே ஒரு வெர்டிகல் லோட் இருக்குன்னா அது 2ஆ ஸ்பிளிட் ஆகும் சப்போர்ட்டுக்கு. ஸோ அதனால p/2 p/2.
சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. எழுதியிருந்தோம்ல, டிஎஸ் வேல்யூ எடுத்தாச்சு, கால்குலேட் சப்போர்ட் ரியாக்ஷன் யூசிங் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நான் இப்ப ஒரு ஜாயிண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ தட் அதுல எனக்கு 2 அன்னோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் 2 அன்னோன் தான் இருக்கணும். ஓகே, கவனிங்க, இங்க எது எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். சப்போர்ட் ஏவே எடுத்திருக்கேன். ஓகே, செலக்டிங் ஜாயிண்ட் ஏ. ஜாயிண்ட் ஏல இது நோன், ஹெச்ஏ வந்து 0 நோன், பிஏ வேல்யூ p/2 நோன். எனக்கு இந்த 2 பேர் தான் தெரியாது, அதனால நான் ஜாயிண்ட் ஏல இருந்தே ஆரம்பிச்சுட்டேன். அதே மாதிரி ஜாயிண்ட் சில இருந்தும் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஜாயிண்ட் டி தான் வராது, ஏன்னா 3 மெம்பர் ஃபோர்ஸ் வருது, எனக்கு அன்னோன் 3 இருக்கு, அதனால எடுக்க முடியாது. மற்றபடி பியும் எடுக்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜாயிண்ட் ஏவை எடுத்திருக்கேன். கவனிங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் எழுதலாம். அடுத்த ஜாயிண்ட் நீங்க தான் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க, ஜாயிண்ட் ஏல ஹரிசான்டல் 0 ஆயிடுச்சு, அதனால நான் அவனை விட்டுட்டேன். ஹரிசான்டல் இங்க இருக்கு, பட் ஆனா அது 0, ஸோ நான் அதை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, வெர்டிகலா வரக்கூடிய VA, அது p/2 வேல்யூ எனக்கு கிடைச்சது, அதனால p/2 எழுதிட்டேன். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இங்க ஒரு மெம்பர் வருது, அதை வந்து FADன்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அது D நோக்கி போகுது இல்ல, அதனால இந்த மெம்பரை வந்து நான் FADன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த மெம்பரை FAD. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது FABன்னு எடுத்துக்கிட்டேன் மெம்பர். இப்ப இது ஹரிசான்டல் ஃபோர்ஸ் தான். நான் சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் 0ன்னு எடுத்தேன்னா இவனை டைரக்டா எழுதிட முடியும், பிரச்சனை இல்லை. ஆனா இவனை நான் அப்படி டைரக்டா ஹரிசான்டல்லையோ வெர்டிகல்லையோ எழுத முடியாது. நான் ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ணணும், ஹரிசான்டலுக்கு தனியா வெர்டிகலுக்கு தனியா. அப்பனா நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்றேன். தீட்டாக்கு பக்கத்துலயே இருக்குன்னா காஸ் தீட்டான்னு எழுதணும்னு சொன்னேன். ஸோ FAD காஸ் 45. அதே இந்த பக்கம் எழுதுறப்ப FAD sin 45 முடிஞ்சிச்சு. இப்ப இங்க பாருங்க, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா யார் யாரெல்லாம் வெர்டிகல், இங்க ஒருத்தர் இருக்கான் p/2 பிளஸ், நான் ஏன் பிளஸ்ன்னு எடுக்கிறேன், எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், டென்ஷனா அசியூம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் எல்லா மெம்பரையும், அதனால பிளஸ் FAD sin தீட்டா, தீட்டா வந்து 45 டிகிரிஸ் ஈக்குவல் டு 0. அதுதானே பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0. இதுல அகைன் எனக்கு FAD மட்டும் தான் வேணும். ஸோ sin 45க்கு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த p/2 அதர் சைடு எடுத்துட்டு போனேன்னா எனக்கு மைனஸ் p/√2ன்னு வரும். மைனஸ்னு வந்ததுனால நாம் பண்ண அசம்ஷன் என்னது, டென்ஷன்னு நான் பண்ண அசம்ஷன் அந்த மெம்பர்ல தப்பு. பட் அந்த மெம்பர் என்னவா இருக்கு, கம்ப்ரெஷன் மெம்பரா இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்ல நான் ரிசால்வ் பண்றப்ப எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். இப்போ என்ன பண்ணணும், அடுத்து சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் 0 தான் போட்டிருக்கீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் 0ன்னு போடுங்க, Fx is equal to 0ன்னு போடுங்க. அப்ப என்ன வரும், FAD cos theta, இது ஒரு ஹரிசான்டல் இருக்கு, அது கூட FABன்னு ஒரு மெம்பர் வேற இருக்குல்ல, ஸோ பிளஸ் FAB ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். அப்ப FAB-யோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். FAB-யோட வேல்யூ p/2. ஏன்னா இங்க FAD மட்டும் இல்லாம FAD cos theta இருக்கு. ஸோ FADக்கு தான் மைனஸ் p/√2. அதே காஸ் தீட்டா வரப்ப காஸ் 45யோட வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும், கரெக்டா? அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணதுனால எனக்கு வேல்யூ மாறி இருக்கு. ஓகே, அண்ட் வர வேல்யூ பாசிட்டிவ்லயே இருக்கு, விச் மீன்ஸ் நான் பண்ண அசம்ஷன் கரெக்ட், அதனால இது டென்ஷன். இப்போ நான் எழுதியிருக்கேன் இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க, இந்த ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ற ஸ்டெப். ஏன்னா இதை தான் உங்களுக்கு சின்ன பார்ட்டா கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ராப்ளமா கேட்கணும்னா இந்த பார்ட்டை உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ட்ரையாங்கிள்னு 45 டேக்கன், இங்க இங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்கு 45. ஓகே தானே, எல்லாருக்குமே புரியுதா? நான் வேணும்னே தான் இந்த ஸ்டெப்பை மட்டும் பொறுமையா பண்றேன். ஏதாவது புரியலன்னா தயவு செஞ்சு கேட்டு இப்பவே சரி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளமா கொஸ்டின் கேட்கறதுனா இதை தான் கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ண தெரியுதா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து வரணும். வெரி குட், வெரி குட். பார்க்காம நீங்களே ட்ரை பண்ணுங்க, எப்படி சால்வ் பண்றாங்க என்ன பண்றாங்கன்றத. முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஜாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் தான் பண்ணணும், அப்பதானே எல்லா ஃபோர்ஸும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க ஓவரால்ல இந்த டயக்ராம்ல, இந்த இந்த மொத்த ட்ரஸ்ட்ல இந்த மெம்பர்ல என்ன ஃபோர்ஸ் வரும்னு இந்த மெம்பரை அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, இந்த மெம்பர்ல என்ன ஃபோர்ஸ் வரும்னு இதை அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ இது ரெண்டுமே நோன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்க சால்வ் பண்ணணும். அடுத்து ஜாயிண்ட் பி எடுத்திருக்காங்க, நீங்க எதுனாலும் எடுக்கலாம். FAD cos theta எப்படி, எங்க இருக்கு, இந்த இடத்துல வந்ததா,
ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0னா நான் இங்க பாருங்க இந்த ஃபோர்ஸை ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தேன். எஃப்ஏடி சைன் தீட்டா, எஃப்ஏடி காஸ் தீட்டான்னு. எஃப்ஏடி சைன் தீட்டாவை வெர்டிகல் ஃபோர்ஸ் 0ன்ற காம்பனன்ட்ல யூஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த எஃப்ஏடி காஸ் தீட்டா இருக்குல்ல, அதை நான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்ல அது ஒரு ஃபோர்ஸ். ஏன்னா நான் இந்த மெம்பர்ல இருக்க ஃபோர்ஸை ரெண்டா ரிசால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். அப்ப இவனையும் நான் கன்சிடர் பண்ணணும். ஏபின்ற மெம்பரும் ஹரிசாண்டலுக்குள்ள தான் வருது. ரெண்டு பேரையும் கன்சிடர் பண்ணணும். அதனாலதான் ஹரிசாண்டல்ல இவங்க ரெண்டு பேருமே எழுதுனேன். ஓகேவா? எஸ், எஃப்ஏபி P/2 தான் வந்துச்சு. டென்ஷன், அது டென்ஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ இதை ரிசால்வ் பண்றப்ப என்ன ஆகுது? திருப்பி சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறப்ப P/2 இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல FBCயும் அந்த P/2ன்ற வேல்யூவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால நான் நெகட்டிவ் யூஸ் பண்றேன். புரியுதா? ஸோ ரெண்டுமே டென்ஷன் தான்னாலும் இது இருக்கிற டைரக்ஷனுக்கு இது இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதனால ஏதாவது ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ்ன்னு எடுத்தாகணும். ஓகே. ஸோ அதனால அப்படி எடுத்திருக்கேன். கிளியர் தானே? ஏன் இங்க P/2 பிளஸ்ல இருக்கு, இங்க ஏன் சார் மைனஸ்ல போட்டீங்கன்னு டவுட் வரக்கூடாது. அதுக்காக. ஓகே. தென் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தாச்சு. அப்ப அகைன் FBCயும் என்ன வந்திருக்கப்ப P/2 அதுவும் டென்ஷன்ல இருக்குன்னு கிடைச்சிருச்சு. பாசிட்டிவ்ல இருக்கு, டென்ஷன்ல இருக்கு. அடுத்து வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0னா இங்க ஏதாவது வெர்டிகல் ஃபோர்ஸ் வேற இருக்கா? வெறும் FBD மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். FBD 0ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். FBA FBAவும் FABயும் சேம் தான். மெம்பர் ஃபோர்ஸ் தானே, ஒரே ஃபோர்ஸ் தானே. மெம்பர்ல அதாவது ஏபில என்ன ஃபோர்ஸ், அதான் கேள்வி அங்க. அதனாலதான் FAB FBA எல்லாம். ஓகே. P from D எங்க இருக்கு? ஓ, மேல வச்ச லோடு வந்து எனக்கு இங்க Bல இருக்காதான்னு கேட்டா இருக்காது. அதோட எஃபெக்ட்லாம் இங்க இருக்காது. ஓகே. ஆமா, போத் டென்ஷன் தான். இங்க பாருங்க, இது ரெண்டு இடத்துல இருந்து ரெண்டுமே டென்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க ஒரே ஈக்குவேஷன்ல எழுதுறப்ப அது ரெண்டுத்தோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் இங்க பார்க்கணும். எந்த பாயிண்ட்ல இருந்து நான் அதை பாக்குறேன்றப்ப இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு. அந்த அதாவது இது இருக்க டைரக்ஷனும் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு. அதனால ஏதாவது ஒன்னு மைனஸ்ல தான் வச்சாகும். இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னா, ஏன் சார் அது தலை மேலேயே இங்க ஒரு பாயிண்ட் லோட் வச்சிருக்காங்க, அது எப்படி சார் இந்த மெம்பர்ல வந்து 0ன்னு வரும்? மெம்பர் ஃபோர்ஸ் அப்படின்னா 0 தான் வரும். ஏன்னா லோடு இந்த சைட்ல இது ரெண்டுத்து மூலமாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். இங்க உங்களுக்கு 0ன்னு தான் இருக்கு. இதை தான் நம்ம ட்ரஸ் படிக்கிறப்ப, நம்ம இதுல அது பேர் என்ன, கீழ படிக்கிறப்ப நடுவுல ஒரு இது போட்டிருப்பாங்க, அதுக்கு பேரு சாக் டைன்னு சொன்னேன். வெறும் டிஃப்ளெக்ஷனை தான் கண்ட்ரோல் பண்ணும், அதுல ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காதுன்னுலாம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஜஸ்ட் ஒன் சச் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். அடுத்து ஜாயிண்ட் சி எடுத்து பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான் இருக்கு. ஜாயிண்ட் சி எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் அகைன் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல P/2 இங்க இடத்துல வெர்டிகல் காம்பனன்ட் வரணும். அது என்னவா இருக்கும்? FCD. இங்கதான் ஆங்கிள் இருக்கு, அதனால இது வந்து sin தீட்டா. ஓகே. அப்ப இந்த இடத்துல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும், அது என்னது? FCD cos தீட்டா வந்திருக்கும். ஓகே. ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸஸ்ல P/2 அதையும் நம்ம டென்ஷன் சேம் டைரக்ஷன்ல தான் அசியூம் பண்றேன். புரியுதா? இந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு போன கேஸ்ல சேம் ஆரோ வரல, ஆரோ ஆப்போசிட்ல வந்துச்சு. அதனால மைனஸ் போட்டேன், இங்க பிளஸ் போடுறேன். ஓகே. FCD sin theta sin 45 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா FCDக்கு ஒரு ஆன்சர் வரும், which is நெகட்டிவ்ல இருக்கு. அதனால அது கம்ப்ரஷன். எல்லா மெம்பரும் ரிசால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? செக் பண்ணி பாருங்க. மெயின் ட்ரஸ்ட்ல போய் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஸோ இங்க பாருங்க, இப்போ நீங்க இந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னா எல்லா மெம்பரையும் ரிசால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே. நான் கேட்க சொல்றீங்களா எனக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயக்ராம்ல நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்ஸஸ் லைக் என்ன பண்ண போறோம்? ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஏபி எடுத்துக்கோங்க. ஏபி மெம்பர்ல வந்த ஃபோர்ஸ் கம்ப்ரசிவா டென்ஷனான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் வேல்யூ சொல்லுங்க. ஏபி மெம்பர்ல, அதாவது FAB, நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா FAB கேட்கிறேன். டென்ஷன், சரியா? அப்ப அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? அவே ஃப்ரம் தி ஜாயிண்ட். கரெக்டா? அவே ஃப்ரம் தி ஜாயிண்ட். என்ன வேல்யூ வந்துச்சு? P/2. ஓகே. அடுத்து BC, FBC ஆர் FCB எப்படி போட்டிருந்தீங்கனாலும் ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். அகைன் அதுவும் டென்ஷன். மேக்னிடியூட் P/2. ஓகே. நெக்ஸ்ட் இது அது பேர் என்ன? FAD. அந்த மெம்பர்ல என்ன ஃபோர்ஸ் வந்துச்சு?
கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்ப எப்படி பண்ணணும்? டுவர்ட்ஸ் தி ஜாயிண்ட், டுவர்ட்ஸ் தி ஜாயிண்ட். ஓகே, அண்ட் P டிவைடட் பை √2 வேல்யூ. மைனஸ் எழுதணுமான்னா எழுதக்கூடாது. அதான் கம்ப்ரஷன் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கல்ல, மைனஸ் எழுதக்கூடாது. அதே மாதிரி இதுவும் டுவர்ட்ஸ் தி ஜாயிண்ட் கம்ப்ரஷன் எப்படி என்ன வேல்யூ வந்தது? P by √2. எப்படி சிமெட்ரிக்கலா லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்களேன். தெரியுதா? இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன படிச்சிருந்தோம் ஜென்ரலா ட்ரஸ்ட்ல இந்த டாப் கார்ட் மெம்பர்ஸ்ல எல்லாம் என்ன ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒரு பீம் இருக்கு. ஓகே, ஜென்ரலா ஒரு பீம் இருக்கு. எதுவுமே ஸ்கேல் கீழ் எதுவுமே இல்லையடா இங்க. ஒரு பீம் இருக்கு. ஓகே, அதுல நான் மேல லோடு வைக்கிறேன்னா ஜென்ரலா டாப் ஃபைபர்ல என்ன வரும்? கம்ப்ரஷன் இருக்கும். பாட்டம் ஃபைபர்ல என்ன இருக்கும்? டென்ஷன் இருக்கும். கிட்டத்தட்ட ட்ரஸ்ஸுமே அப்படிதான் பிஹேவ் பண்ணும். சரியா? ட்ரஸ்ஸுமே மோர் ஆர் லெஸ் அப்படிதான். எல்லா நேரமும் அப்படி இருக்காது, பட் மோர் ஆர் லெஸ் அப்படிதான் பிஹேவ் பண்ணும். இப்போ இங்க லோடு வச்சிருக்கேன், இப்படி பெண்ட் ஆக ட்ரை பண்ணுது. மேல கம்ப்ரஷன், கீழே டென்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன், மேல இருக்க டாப் கார்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கம்ப்ரஷன்ல, பாட்டம் கார்ட் மெம்பர்ஸ் எல்லாம் டென்ஷன்ல இருக்கு. எஸ், நீங்க படிச்ச எல்லாமே அலைன் ஆகுதா? புரியுதா? அண்ட் சென்டர்ல இருக்கிறது ஜீரோ ஃபோர்ஸ். அந்த மெம்பரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஓகே, இததான் எக்ஸாம்ல நமக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல இதெல்லாம் சால்வ் பண்ணி கடைசியில இந்த மாதிரி ஒரு டேபிள் எழுதுவீங்க. மெம்பரு ஃபோர்ஸ் என்ன கிடைச்சது அப்படின்னு ஒரு டேபிள் எழுதி கடைசியில இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சு இந்த ட்ரஸ் சம்ம சால்வ் பண்ணி முடிப்பீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? எல்லா மெம்பர்லயும் என்ன ஃபோர்ஸ் வரும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எனக்கு எல்லாருமே. கிளியரா இருந்துச்சா? இந்த டென்ஷன் கம்ப்ரெஷன்ல டவுட் வரும். அப்புறம் இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ற காஸ் தீட்டா சைன் தீட்டால டவுட் வரும். அவ்வளவுதான். மற்றபடி கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரி, அடுத்து அப்ப இதுல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, உங்களை இந்த மாதிரி மெத்தட் மூலமா ஏதாவது ஒரு மெம்பரை கண்டுபிடிக்கிறது, மெம்பர் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ட்ரஸ்ட்ல இருந்து கேள்வி கேட்கிற ஏரியானா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் என்னன்னு சொல்லு, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் என்னன்னு சொல்லுன்றதா கொஸ்டினா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ட்ரஸ்ட்டை மொத்தமா கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஃபோர்ஸஸையும் கண்டுபிடிச்சு, எல்லா மெம்பருக்கும் எல்லா ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சு, எதுல எல்லாம் ஜீரோ வந்துச்சோ அதுதான் ஜீரோ அப்படின்னு அந்த ஆப்ஷனை டிக் பண்றதுக்குள்ள என்ன ஆயிரும்? மணி அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், கிளம்புங்க அப்படின்றாங்க. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல சார் அப்படின்னுவீங்க. ஓகே, அப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பிளா 2-3 ரூல் இருக்கும். அந்த ரூல்ல படிச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் சம் மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. ஓகே, ஃபைன். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். ஹெட்டிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் நான் டைம் தரேன், எழுதலாம். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் கவனிங்க. ஸோ ஒரு ட்ரஸ்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ட்ரஸ்ட்ல எந்த மெம்பர்ல எல்லாம் ஜீரோ ஃபோர்ஸ் இருக்கு, அதாவது எந்த மெம்பர்ல எல்லாம் ஃபோர்ஸே வரல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? எப்ப நடக்கும்னா, இஃப் இட் ஃபால்ஸ் அண்டர் எய்தர் தீஸ் டூ கேட்டகரிஸ். என்ன கேட்டகரினா, ஃபர்ஸ்ட் ஒன் இன் அ ஜாயிண்ட் விச் ஹாஸ் 3 மெம்பர்ஸ். அப்பனா எந்த ஜாயிண்ட்ல 3 மெம்பர் வருதோ அங்க மட்டும் தான் இந்த ரூல் அப்ளிகபிள். 4 வந்து ஜாயிண்ட் ஆனாலாம் பார்க்க முடியாது. 2 இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ல பார்க்க முடியாது. இன் அ ஜாயிண்ட் விச் ஹாஸ் 3 மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் விச் 2 மெம்பர்ஸ் ஆர் கோலீனியர். கோலீனியர் மெம்பர்ஸ்னா என்ன? கோலீனியர் மெம்பர்ஸ்னா என்னது? வெரி குட், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கிறது. கோப்ளேனார்னா என்ன? கோப்ளேனார்னா என்ன தெரியுதா? இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்டார்டிங்லேயே படிக்க சொல்றாங்கன்னு. வெரி குட். இங்க பாருங்க, கோலீனியர்னா எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வழியா இந்த 2 லைனும் இப்படி போறது, இதுக்கு பேரு கோலீனியர் மெம்பர்ஸ். ஓகே, அதே கோப்ளேனார் அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான், இங்க இருந்து வரலாம், இங்க இருந்து வரலாம், இதெல்லாம் ஓகே. அதாவது நான் அந்த பேப்பர்லயே தான் வரைகிறேன் எல்லாத்தையுமே. ஓகே, இந்த பேப்பர் இருக்கு, இந்த பேப்பர்லயே தான் 2 லைனை வரைகிறேன். அப்படி வரைஞ்சா கோப்ளேனார். ஒருவேளை நான் இந்த பேப்பர்ல 2 லைன் வரைஞ்சிட்டு 3வது லைன் இந்த மாதிரி 3 டைமென்ஷனல்ல வெளியில இருந்து ஒரு பெண்ணை இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது கோப்ளேனார் கிடையாது. ஏன்னா வேற பிளேன் ஆஃப் ஆக்ஷன் உள்ள வந்துருச்சு. நான் அந்த பேப்பரை விட்டு வெளில வந்துட்டேன், இன்னொரு டைமென்ஷன் வந்துட்டேன், அதனால அது நான் கோப்ளேனார். அப்ப கோலினியர்னா ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மெம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மெம்பர் இருக்கும், அதை தான் வந்து என்னது கோலினியர்னு சொல்றாங்க. அந்த 3 மெம்பர்ல 2 மெம்பர் கோலினியரா இருந்துச்சுன்னா
and also there is no external load or support is there in the joint. அந்த ஜாயிண்ட் வர இடத்துல எக்ஸ்டர்னலா ஏதாவது லோடோ இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட்டோ வரக்கூடாது. அப்படி வராம இருந்துச்சுன்னா இன்னொரு மெம்பர் இருக்குல்ல, இதுல இருந்து இன்னொரு மெம்பர் வெளில போயிருக்கும்ல, அது எப்படி வேணா இருக்கலாம் கண்ணா பின்னான்னு. அந்த இன்னொரு மெம்பர்ல இருக்கிற ஃபோர்ஸ் 0 அப்படின்னு சொல்றாங்க. In a joint which has 3 members, out of which 2 members are collinear and there is no external load or support is there in that particular joint. எந்த ஜாயிண்ட பேசுறீங்களோ அதுல அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நான் கோலினியர் மெம்பர், அதாவது இந்த ரெண்டுத்தை விட்டுருங்கன்னு சொல்றாங்க, அததான் அப்படி டெஃபினிஷன்ல கொடுக்குறாங்க. அந்த நான் கோலினியர் மெம்பர் 0 ஃபோர்ஸ் மெம்பரா தான் இருக்கும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நீங்க சால்வ் பண்ண முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ல இந்த ரூலை அப்ளை பண்ணுங்க. அந்த சிடியா அது என்னது, என்ன மெம்பர் அது, பிடி மெம்பருக்கு 0 ஏன் வந்துச்சுன்னு புரியுதா பாருங்க. இப்ப படிச்ச ரூல் அப்ளை பண்ணுங்க. அதுல இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இந்த மெம்பரும் இந்த மொத்தம் 3 மெம்பர் ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து இந்த மெம்பரும் எனக்கு எப்படி இருக்கு, கோலீனியரா இருக்கு. ஓகே, அதுவும் அடுத்து அக்செப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஜாயிண்ட்ல எதுவும் சப்போர்ட் ஏதாவது வருதா, இல்ல. லோடு ஏதாவது வருதா, இல்ல. மேல இருக்கிறது லோடு டி ஜாயிண்ட்ல தான் இருக்கு, அதுக்கும் பி அதெல்லாம் பார்க்க கூடாது, ஒரே லைன்ல இருக்கு அப்பெல்லாம் பார்க்க கூடாது. அந்த இடத்துல ஏதாவது லோடு வந்துச்சான்னு தான் பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல லோடும் இல்ல சப்போர்ட்டும் இல்ல, 3 மெம்பர் ஜாயிண்ட் ஆகுது, 2 மெம்பர் கோலீனியரா இருக்கு. அப்ப 3வது மெம்பர் 0 தான். நீங்க சால்வே பண்ண வேணாம், அப்படியே போட்டுடலாம். ஓகே ஓகே ஃபைன். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் தரேன், எழுதிக்கலாம். செகண்ட் ரூல் என்னன்னு பாருங்க. if a joint which carries only 2 members, இப்ப 3 இல்ல 2 members ஆயிடுச்சு, which are non collinear, அந்த 2 மெம்பரும் ஒரே லைன்ல இருக்க கூடாது, வேற வேற லைன்ல இருக்கணும். does not carry any external load, அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்ல 2 லோடு வரணும், 2 மெம்பர் வரட்டும், அது கோலீனியரா இருக்கக்கூடாது, அதாவது சேம் லைன்ல இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்ல எதுவும் லோடு, ஓகே, எக்ஸ்டர்னலா வைக்கிற லோடோ இல்ல எதுவும் ரியாக்ஷனோ சப்போர்ட் ரியாக்ஷனோ வரக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 மெம்பர்ல இருக்கிற லோடு 0ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 மெம்பர்ல வர இன்டர்னல் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. if a joint which carries only 2 member which are non collinear and does not carry any external load or support reaction, இது எங்க சொல்றாங்கன்னு தெரியுதா, does not carryன்னு அந்த ஜாயிண்ட சொல்றாங்க. நமக்கு படிக்கிறப்ப இதோட தெளிவு இல்லாதனால தான் நம்மளா படிக்கிறப்ப புரிய மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், then both the member will possess 0 force. புரியுதா இது பாயிண்ட் சார்? பட் டீல பார்த்தா ரூல் அப்ளை ஆகாது. ஆமா ஆகாது. டீல பாத்தீங்கன்னா இந்த ரூல் அப்ளை ஆகாது. ஒரு ஜாயிண்ட்ல அப்ளை ஆகுறதுனால அந்த மெம்பரை நம்ம 0 மெம்பர் ஆக்கிடுறோம். கண்டிப்பா அந்த மெம்பர் போய் அட்டாச் ஆயிருக்கிற இன்னொரு ஜாயிண்ட்லயும் எனக்கு அந்த ரூல் அப்ளை ஆகணும்னு எதுவும் கிடையாது. கண்டிப்பா அந்த ரூல் இன்னொரு ஜாயிண்ட்ல அப்ளை ஆகிறப்போ எனக்கு கரெக்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா முதல்ல பாருங்க 3 மெம்பர் இருக்கு, ஓகே, ஆனா கோலீனியர் மெம்பரே கிடையாது டீல. அப்புறம் எக்ஸ்டர்னலா லோடு வேற வந்திருக்கு. ஸோ அந்த எந்த ரூலுமே அங்க அப்ளை ஆகல. ஆனாலும் இந்த மெம்பர் 0 தான், ஏன்னா நான் பாயிண்ட் பி ஜாயிண்ட் பி கன்சிடர் பண்ணி எழுதுறேன். ஓகேவா? வெரி குட் சக்தி பிரியா, சூப்பர் டவுட். ஓகே தானே? இப்ப செகண்ட் ரூல் இங்க எங்கேயாவது அப்ளை பண்ணலாமா? செகண்ட் ரூல் ஒன்று படிச்சீங்கல்ல, இந்த இடத்துல வைக்கலாமான்னு பார்த்தா நான் கோலீனியர் தான், ஓகே, ஆனா சப்போர்ட் வந்துருச்சு. இங்க வைக்கலாம்னா 3 மெம்பர் ஆயிடுச்சு. இங்க வைக்கலாம்னா 2 மெம்பர், ஆனா சப்போர்ட் வந்துருச்சு, யூஸ் பண்ண முடியாது. இங்க வைக்கலாம்னா 3 மெம்பர் ஆயிடுச்சு, யூஸ் பண்ண முடியாது. 2 மெம்பருக்கு தான் அது யூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் இதை இப்போதைக்கு எதுலையும் யூஸ் பண்ண முடியல, பட் அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த 2 ரூல் எழுதிக்கோங்க. 0 ஃபோர்ஸ் மெம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் ட்ரஸ்டஸ் வச்சுன்னா இதுல இருந்து கேள்வி இருக்கு. ஆமா, சிம்பிள் லாஜிக். சப்போர்ட் கனெக்ட் பண்றப்ப கண்டிப்பா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் 0 மெம்பரா இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ராக்டிக்கலா யோசிச்சீங்கனாலும் புரிஞ்சிடும். 0 ஃபோர்ஸ் மெம்பர் எதுக்கு ப்ரொவைடே பண்ண தேவையில்லைல்ல அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதான் அந்த சாக் டை தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் டைரக்டா எங்கேயுமே லோட் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற லோடு எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்க அந்த மெம்பர் அதுல இருந்து எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரா மாறிடும்.
அனாலிசிஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அங்க ப்ராப்ளம் வரும் சரியா? அதனால அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அங்க குடுத்துருவாங்க. டைரக்ட்டா அதுல ஃபோர்ஸஸ் எதுவும் வராது. ஓகே. பட் ஆனா அது லைக் ஸ்டெபிலிட்டி கன்சர்ன்ஸ்க்காக அது அங்க இருக்கு. ரிஃப்ளெக்ஷன லைக் என்ன சொல்றது? ஹேண்டில் பண்ணும். 0 ஃபோர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ட்ரஸ்ஸோட ஷேப் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கான செப்பரேட் ஸ்பெஷல் கோர்ஸ். அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்க்கு மட்டும் கவர் பண்ற மாரி. ஏன்னா இந்த தரம் அனாலிசிஸ் பேப்பர்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிட்ட கேட்க போறதா மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த ஸ்பெஷல் கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும்ன்றது தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். இது நம்மளோட போர்ட்டல் வியூ. இதுல இந்த மாரி கிளாஸ் 1, கிளாஸ் 2ன்னு குடுத்து உங்களுக்கு ஆர்டரா இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த கிளாஸ்ல கவர் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலா உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கும். தென் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிலேயே போயிட்டு நீங்க அடுத்ததா இருக்கிறதுக்கூடிய கிளாஸ் நோட்ஸ பார்க்கலாம். நோட்ஸுமே அதே மாரி உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல போர்ட்டல்ல வியூ பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். சரியா? இத வச்சு தான் கிளாஸ்ல டீச்சும் பண்ணியிருப்போம். ஸோ அது அப்படியே உங்களுக்கு இதுல பிடிஎஃப்பாவும் இருக்கும். இதுலயே நீங்க ரீட் பண்ணிக்கலாம். தென் கிளாஸ வியூ பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டாபிக்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரஸ்ஸஸ் டாபிக் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பார்த்தா போதும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இத ப்ளே பண்ணிட்டு லைக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால இன்டூ 2எக்ஸ்ல, இன்டூ 3எக்ஸ்ல எல்லாமும் கடகடன்னு இந்த டாபிக்க ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிட முடியும் ஷார்ட் டைம்லயே. ஓகே. ஸோ மெம்பர்ஸ் எப்படி ரிசால்வ் பண்றது, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ்ல இருக்க டிஃபரன்ஸ், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த மாதிரி அது ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதையும் சேர்த்து அந்த டாபிக் முடியிறப்ப எண்ட்ல கொஸ்டின் டிஸ்கஷனும் பண்ணியிருப்போம். ஓகே. இதை தவிர்த்து பிவைக்யூ இது வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பிடிஎஃப் இதுலயே அட்டாச் பண்ணியிருப்போம். வித் கீயோட இருக்கும். ஸோ தட் நீங்க அப்படியே பார்த்து ஒரு தடவை நம்ம படிச்ச டாபிக்ல எல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றத வியூ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இதை தவிர்த்து டைரக்டா போர்ட்டல்லையே நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் ஒரு 4-5 டெஸ்ட் இதுல இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். அது டைமிங்கோட இருக்கும். ஸோ நீங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த கண்டென்ட் ஃபுல்லா அண்ட் கிளாஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஒரு 2 1/2 ஹவர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் 9 கிளாஸஸ்னா ஒரு 20 ஹவர்ஸ் 25 ஹவர்ஸ்க்குள்ளார இது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் நீங்க உட்காந்தீங்கன்னா அட் ஸ்ட்ரெச்ல ஒரு 2 டேஸ்க்குள்ளாரையே முடிச்சிடலாம். ஓகேவா? 2 to 3 டேஸ்க்குள்ளாரையே முடிச்சிடலாம். இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து அந்த 20 மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல கவர் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்களா? ட்ரஸ்ஸோட ஷேப்பு ஜென்ரலி ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ் அவைலபிளா இருக்கிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டா இருக்கோ இன்டிட்டர்மினேட்டா இருக்கோ. பட் அது ஆல்ரெடி அனாலிசிஸ்க்கு ஈஸியா இருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்டான ட்ரஸ் ஷேப்ஸா அவைலபிளா இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ட்ரஸ் ஷேப்ஸை தான் எடுத்து எங்க வேணுமோ அங்க வைப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல ரொம்ப எக்ஸ்பிளிசிட் கேசஸ்ல தான் ட்ரஸ்ஸை தனியா டிசைனே பண்ணுவாங்க ஒரு ஒரு மெம்பரா வச்சு. ஸோ அப்படி பண்றப்ப ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரை சேர்த்து தான் டிசைன்ல யோசிப்பாங்களா அப்படின்னா, ஆமா. அப்பதான் அது லைக் என்ன சொல்றது? கோர்ஸ் வைஸ் அத கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரிஃப்ளெக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் மத்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அத பார்க்கணும் தானே. அதனால சேர்த்து தான் கன்சிடர் பண்ணி தான் அத டிசைன் பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு அடுத்து 2 எக்ஸாம்பிள் தரேன். நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஃபைன். இந்த 2 எக்ஸாம்பிள்ல எந்தெந்த மெம்பர்லாம் 0 மெம்பர்ன்னு எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சால்வ் பண்ணதோ? ஃபர்ஸ்ட் இப்பதான் நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. அத விட்டுருங்க. செகண்ட் சொல்லுங்க. வெரி குட். செகண்ட்ல டிசி மெம்பர். ஓகே. ஸோ இந்த மெம்பர் வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஓகே. வேற வேற எதையுமே பார்க்க முடியாது. ஓகே. கவனிங்க. இது 0 ஃபோர்ஸ் மெம்பர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இவனை ஒரு மெம்பரா கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்றப்ப சில அப்ளை பண்ண முடியாது. கரெக்ட் தான். பட் டீல அப்ளை பண்ணதுமே எனக்கு இந்த மெம்பர் 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு தெரிஞ்சிருச்சா, இந்த மெம்பரே அங்க இல்லன்னு எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா சி திருப்பி எனக்கு ஒரு கண்டிஷனுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். விச் இஸ் ஃபர்ஸ்ட் ரூல்ல வரும். கோலீனியர் அங்க எதுவும் லோடோ ஜாய் இதுவோ எதுவும் இல்ல சப்போர்ட்டோ அதுல இருந்து வரக்கூடிய நான் கோலீனியர் மெம்பர் 0 மெம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல டிசி ஆஸ் வெல் அஸ் சிஏ ரெண்டுமே தான் எனக்கு நான் ஜி ஐ மீன் லைக் 0 ஃபோர்ஸ் மெம்பர். இந்த ஒரு சின்ன லைக் சேஞ்சை மட்டும் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. லைக் கைப்பட தமிழ்லயோ எதுலயோ எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு புரியும். நாளைக்கு திருப்பி பாக்குறப்ப மறந்துடும். ஃபர்ஸ்ட் எங்க ரூல் அப்ளை பண்ண முடியுதுன்னு பாருங்க. அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணி அந்த மெம்பரை 0 மெம்பரா தூக்கி எடுத்துருங்க வெளில.
எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வேற எங்கேயாவது இந்த ரூல் அப்ளை பண்ண முடியுதான்னு யோசிச்சு அப்ளை பண்ண முடிஞ்சா அதையும் அப்ளை பண்ணி அந்த மெம்பரும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான் டிக்ளேர் பண்ணும். போன கேஸ்ல அப்படி எதுவும் பண்ண முடிஞ்சா அது ஜீரோன்னு சொல்லி வெளில தூக்கி போட்டாலும் மீதி 3 பாயிண்ட்லயே எப்படி ஒன்னு சப்போர்ட் வந்துருச்சு இல்ல லோடு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா பண்ண முடியாது. இதே கொஸ்டின்ல இந்த 20 கிலோ நியூட்டன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 கிலோ நியூட்டன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இடி மட்டுமா? இடி இசி ரெண்டுமே ஜீரோ ஆயிரும். என்ன ரூல் இது? செகண்ட் ரூல் பேஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தா நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். மேல இருந்து எதுவும் லோடே இல்ல. கீழே சப்போர்ட் வச்சிருக்காங்க. சப்போர்ட்னால அதாவது கீழே வச்சிருக்க சப்போர்ட்னால சப்போர்ட்டோட ரியாக்ஷன் இந்த மெம்பர் இங்கெல்லாம் வரும். இந்த இடத்துல மெம்பருக்கு இப்போ சப்போர்ட் ரியாக்ஷன் கேரி ஆகிறதுக்கு எதுவுமே பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ அதனால இங்க லோடு இல்லைன்னா ஆப்வியஸ்லி அதுவும் ஜீரோ ஃபோர்ஸ் தான். ப்ராக்டிகலா யோசிச்சாலும் ப்ராக்டிகலா யோசிக்கிறத செக் பண்றதுக்கு மட்டும் யோசிக்கணும். மொத்தமா சால்வ் பண்றதுக்கே ப்ராக்டிகலா யோசிச்சு ரிஸ்க் எடுக்க கூடாது. ரைட், நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஆக்சுவலா இப்படி ஸ்ட்ரக்சர் நிக்காது இல்லையா? எந்தெந்த ஜாயிண்ட்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இவனை கன்சிடர் பண்ண முடியாது, இவனை கன்சிடர் பண்ண முடியாது. இங்கேயும் கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது, லோடு வந்துருச்சு. இங்கேயும் கன்சிடர் பண்ண முடியாது, லோடு வந்துருச்சு. அந்த ஜாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு மீதி ஜாயிண்ட்டை தான் பார்க்கணும். அப்படி வரப்ப ஃபர்ஸ்ட் ஹெச் ஜாயிண்ட் பார்த்தா 4 மெம்பர், ஸோ அதுவும் வராது. பி எடுத்து பாருங்க, 2 கோலீனியர் மெம்பர், ஒரு நான் கோலீனியர். பில எதுவும் லோடு இல்ல, சப்போர்ட் இல்ல, அதனால இது ஜீரோ மெம்பர், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். இதை ஜீரோ ஃபோர்ஸ் ஆக்குறதுக்கு அப்புறம் ஹெச்ல ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல. அப்பவும் 3 மெம்பர் வருது, அது கோலீனியரா இல்ல. இங்க வாய்ப்பு இல்ல. இங்க 4 மெம்பர் இருக்கு, அதுவும் கோலீனியரா இல்ல. 4 மெம்பர், அதுவும் இங்கேயும் 4. அப்ப எங்கேயுமே ஆப்ஷன் இல்ல. ஒன்லி பிஹெச் மட்டும்தான் இங்க ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது நோட் பண்ணிக்கிறீங்களா? நீங்களே வரையலாம். கண்ணை மூடிட்டு ஒரு ட்ரெஸ் வரைங்க. வரைஞ்சிட்டு அதுல நீங்களே ஒரு 4 லோடு போடுங்க, ரியாக்ஷன் போடுங்க. இதே எக்ஸாம்பிள் ஆஃப் அ காம்பவுண்ட் ட்ரெஸ், ட்ரெஸ்ஸுக்குள்ளற ட்ரெஸ். இதுல ட்ரை பண்ணி சொல்லுங்க எனக்கு. இதுல என்ன ட்ரை பண்ணி சொல்லணும்னா, மெம்பருக்குலாம் நான் பேர் வைக்கல. அதனால எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்குன்னு சொல்லுங்க. இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ மெம்பர்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்வத்துல கிடுகிடுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம், ஆன்சரும் வந்துடும். ஜீரோ மெம்பரோட கவுண்ட்டும் அங்க ஆப்ஷன்ல இருக்கும், டிக் பண்ணிடுவோம். ஆனா என்ன பண்ணணும்? மொத்த மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதுல நான் ஜீரோ மெம்பரை மைனஸ் பண்ணி ஜீரோ மெம்பரை மைனஸ் பண்ணி நான் ஜீரோ மெம்பரை ஆன்சரா சொல்லணும். அப்ப எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, இந்த சம்ல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ மெம்பர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நான் ஜீரோ மெம்பர் எத்தனைன்னு எனக்கு சொல்லுங்க. எத்தனை ஆன்சர் வரப்போகுதோ. 6 ஒரு ஆன்சர், 19 ஒரு ஆன்சர். வேற எதுவும் ஆன்சர்? 5 ஜீரோ மெம்பர்ஸா? ஓ, நானே ஆப்ஷன் வச்சிருக்கேன், சாரி. இதுல இருக்கிற ஆப்ஷன் வந்து நான் ஜீரோ மெம்பர். சாரி, நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரோட ஆப்ஷன்ஸ் இது. என்ன ஆன்சர் வந்துச்சு? 4. நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் 11, 4. இருங்க, நான் நிறைய ஆப்ஷன் வருது. ஓ, இங்க இருக்கிறது தானா எல்லாமே? சரி சரி. 5. ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எத்தனைன்னு சொல்லுங்க, அப்புறமா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு பண்ணுவோமா? 13. அதையே சார் விடுறீங்க? அதையும் டிக் போடுங்க. 13 ஒண்ணு. சரி, ஒண்ணு பண்ணுவோமா? கவனிங்க. என்ன தப்பு பண்ணுவோம்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மெம்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, கோலீனியர் 3 மெம்பர் ஜாயிண்ட் வருது. ஸோ கண்டிப்பா இது வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அடுத்து அதே மாதிரி வேற எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த பாயிண்ட் வராது, இந்த பாயிண்ட் எடுக்க முடியாது. முதல்ல எந்த பாயிண்ட்லாம் எடுக்க முடியாதோ அதை வேற கலர்ல வச்சிருங்க. சப்போர்ட் வருது, லோடு வருது,
சப்போர்ட் வருது, லோட் வருது. ஓகே, இவனெல்லாம் விட்டுறலாம். அடுத்து இங்க 4 1 2 3 4 5 மெம்பர் கிட்ட வருது. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் எனிவேஸ் இப்ப என்ன பண்ணுவோம், ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன். ஆ இது இந்த மெம்பர் பாருங்க. கோலினியரா இருக்கு. 3 மெம்பர் இந்த ஜாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. அப்ப இது வந்து எனக்கு 0வா இருக்கும். அதே மாரி எது பேரலலா இருக்குன்னா, இங்க இருக்குல்ல. அப்ப இதுவும் கண்டிப்பா 0வா தான் இருக்கும். இங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்படியே என்ன பண்ணலாம்? இந்த சைடுக்கு போடலாம். அப்படிலாம் போட முடியாது. ஏன்? பீன்ற லோடு ஒண்ணு இருக்கு. அப்படிலாம் போட முடியாது. சரியா? அடுத்து இப்ப இது 0 ஆயிருச்சா? அப்ப இந்த மெம்பர பார்க்காதீங்க. அப்ப இந்த மெம்பர பார்க்கலன்னா, இந்த மெம்பர யோசிங்க. ஓகே. அப்ப என்ன வரும்? ஒரு மெம்பர் வந்து வெளில வருது. 3 மெம்பர் ஜாயிண்ட்டா இருக்கும். இது கோலினியர். அப்ப இதுவும் கண்டிப்பா 0 ஆயிரும். அப்ப இது 2ம் 0 ஆயிருச்சா? அடுத்து அதே மாரி வேற எந்த மெம்பர் பார்க்கலாம்? அகைன் இத எடுத்து பாருங்க. இத எடுத்து பார்க்க முடியுமா? இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மெம்பர் ஆல்ரெடி போயிருச்சா? சோ அப்ப மீதி என்ன இருக்கு? இது மட்டும் தான் இருக்கு. இது தான் நான் கோலினியர். இந்த பக்கம் ஒரு மெம்பர், இந்த பக்கம் ஒரு மெம்பர். அப்ப இது 0. இப்ப இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் நான் கோலினியர். அப்ப இதுவும் 0. இந்த சைடுல இருக்க மொத்தமே 0 மெம்பர் ஆயிரும். 0 ஃபோர்ஸ் ஆயிரும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் அதே மாரி ஆப்போசிட் சைடுல ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கம் கோலினியர், இந்த பக்கம் கோலினியர். ஐ மீன் இது 2ம் கோலினியரா இருக்கு. 3 மெம்பர். அதுல இருந்து 1 வெளில வருது. அப்ப இது கண்டிப்பா 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஓகே தானே? 0 ஃபோர்ஸ் மெம்பர். அடுத்து வேற என்ன பண்ணலாம் அதே மாரி? இது 0 ஆயிடுச்சுன்னா, இங்க திருப்பி இது 2ம் கோலினியர். இது 0 ஆயிரும். ஓகே. வேற ஏதாவது இருக்கா அதுக்கப்புறம்? அவ்வளவுதான். வேற எதுவும் எடுக்க முடியாது. இங்க இங்க பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. 4 மெம்பர் ஆயிடுச்சு. 1 2 3 4 மெம்பர் ஆயிடுச்சு. என்னால பண்ண முடியாது. இந்த இடத்துல எடுத்து பாருங்க. அகைன் 1 2 3 4 மெம்பர் ஆயிடுச்சு. அப்பன்னா எந்த ஜாயிண்ட்லலாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் கிரீன் டாட் வச்சுட்டே வாங்க. இந்த ஜாயிண்ட்ல பண்ண முடியல, இந்த ஜாயிண்ட்ல பண்ண முடியல. ஓகே. இதுல ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஜாயிண்ட்ட பாருங்க. இந்த ஜாயிண்ட்லயே அகைன் எத்தன மெம்பர்ஸ் ஜாயின் ஆகுது? 1 2 3 4 வருது. அப்ப இதுவுமே என்னால கை வைக்க முடியாது. சோ நான் எல்லா ஜாயிண்ட்லயும் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். எதுலலாம் எடுக்க முடியுமோ எடுத்தாச்சு. இப்ப கவுண்ட் பண்ணுங்க நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ 1 2 3 4 5 6 7 8 தான் ஆன்சர். 8 வந்து நம்பர் ஆஃப் 0 ஃபோர்ஸ் மெம்பர். இந்த மெம்பர்லாம் 0 ஃபோர்ஸஸ்ல இருக்கு. நான் கேட்டது உங்ககிட்ட நான் 0 ஃபோர்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல எத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர் இருக்குன்னு ஓவரால் மெம்பர கவுண்ட் பண்ணணும். ஓவரால் மெம்பர கவுண்ட் பண்ணுங்க. எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அதுக்கப்புறம் 19 20 21 22 23 24 25 26 27 28 28ல எது மிஸ் பண்ணிட்டேன்? இதுவா? ஓகே 29. ஸோ 29ல 8 போச்சுன்னா 21ன்றது தான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ மெம்பர்னு ஆன்சர் பண்ணும். இதுல என்ன குழப்பம் வரும்னா, இப்படி போதே இது ஒரே மெம்பரா எடுக்கக்கூடாதுன்னா கூடாது. இங்க தான் ஒரு ஜாயிண்ட் வந்துருச்சுல்ல. ஜாயிண்ட் வந்துருச்சுன்னா இவன் தனி, இவன் தனி.